வணக்கம் மக்களே. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்து இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இஸ்ரேல் ஈரான் போராக இருக்கட்டும், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போராக இருக்கட்டும், பல கட்டங்களில் பல இடங்களில் பல போர்கள் போய்கிட்டு இருந்தாலுமே இந்தியாவில் இருக்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சேஃப்டி ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த சேஃப்டியான ஃபீலிங் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான ஒரு ஃபீலிங்காக இருக்கணும் இல்லையா? ஆனால் அதுதான் இல்லை. இன்னும் இந்த விஷயங்களை இன்னும் உற்று பார்த்தோன்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் இந்த தாழ்த்தப்பட்டோருக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களோட உரிமை இன்னும் உறுதி செய்யாத நிலையிலே இருக்குது. இன்னும் அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு உரிமையும் அவங்களுக்கான பல சட்டங்கள் உறுதி செய்யப்பட்ட நம்மளோட அரசியல் சாசனம் உறுதி செஞ்ச ஒரு சில உரிமைகளும் அவங்களுக்கு இன்னும் கிடைக்காமலே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நேற்று திருநெல்வேலியில் இருக்க நாங்குநேரியில் ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் 2 பேரை சரமாரியாக தாக்கி கொன்று இருக்காங்க. மேலும் ஒரு 6 பேர் பயங்கரமாக வெட்டி 2 பேர் பார்த்திங்கன்னா மாவட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அங்கே என்ன நடந்தது? அங்கே ஏன் சட்டம் ஒழுங்கு சரியில்லை? போலீஸ்லாம் என்னடா பண்ணுவாங்க? அவங்களுக்கு மட்டும் என்ன தெரியும்? திடீர்னு வராங்க, அட்டாக் பண்ணுறாங்க. அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நடக்குது. போலீஸ் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு களத்தின் ஒளி. உங்களின் குரலாய் நான் ஒளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஏர்வாடி நாங்குநேரி அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பத்து அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எல்லோரும் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? டீ கடையில் போனால் ஜாலியாக பேசிட்டு அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம்ல. அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ வந்த ஒரு 9 பேர் பைக்கில் 3 பைக்கில் ஒரு 9 பேர் அங்கே ஒரு பெட்ரோல் கொண்டு தூக்கி வீசி அங்கே இருக்கவங்க எல்லாம் செதறி ஓடி அதில் 2 பேரால் ஓட முடியல. அந்த 2 பேர் யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் ஒரு மாற்றுத்திறனாளி ஜான் மார்க், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி. அவர் செங்கல் சூளையில் வேலை செஞ்சுட்ருக்கார். இந்த மாற்றுத்திறனாளிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி மனைவி, அவங்களால வாய் பேச முடியாது. அவங்களுக்கு ஒரு 2 குழந்தை. இந்த வட மாநிலத்தவருக்கு ஒரு மனைவி. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 2 பேரை போட்டு சரமாரியாக தாக்கி சம்பவ இடத்துல இறக்குறாங்க. ரொம்ப கொடூரமாக தாக்கியிருக்காங்க. ரொம்ப கிராஃபிக்கலாக இருந்தது அங்கே இருக்க இமேஜ். இதே தொடர்ந்து சும்மா இருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணுறாங்க. போகிற வழியில் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள வெட்டுறாங்க, சரமாரியாக வெட்டுறாங்க. அதேமாதிரி போகிற வழியில் கடம்பு வாழ் ஊர் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஊர் போல், சரியாக பேர் தெரியல, அந்த ஊரில் போயிட்டு பார்த்திங்கன்னா அகைன் அங்கே இருக்க மக்களை போட்டு வெட்டியிருக்காங்க. இதுமாதிரி தொடர்ந்து செஞ்சு நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா 2 பேர் இறந்துருக்காங்க, 6 பேர் படுகாயம். அதில் 2 பேர் பார்த்திங்கன்னா பயங்கர சீரியஸாக திருநெல்வேலி மாவட்ட மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது ஏன்டா போலீஸ் மேலே என்னடா தப்பு, அவங்க என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இது இங்கே நடக்கிற முதல் சம்பவமானு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே நாங்குநேரியில் பிப்ரவரி 22ஆம் தேதி பார்த்திங்கன்னா பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க, இதே பெரும்பத்து கிராமத்தில். அப்போயும் யாருன்னா பைக்கில் ஒரு 4 பேர் பெட்ரோல் குண்டு வீசிட்டு போயிருக்காங்க. அதற்கப்புறம் எதனா ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கிடையாது. ஆனால் அன்றைக்கி உயிர் பலி எதுவுமே இல்லை. ஆனால் அன்றைக்கி அதை சும்மா விட்டுட்டாங்க, இன்றைக்கி அது உயிர் பலி ஆகிடுச்சு. இதுமாரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அங்கே என்ன பண்ணிருக்கணும்? அங்கே அந்த ரோட்லேயே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், இல்லை அங்கே செக் போஸ்ட் அமைச்சிருக்கணும். அப்படி இல்லையா அங்கே இருக்க போலீஸ் பூத் அங்கங்கே அமைச்சு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு உறுதிப்படுத்திருக்கணும். அது எதுவுமே இல்லை. அங்கே இருந்த 3 போலீஸ், அங்கே ஏதோ 3 போலீஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில இடத்த. அந்த 3 போலீஸுமே அன்றைக்கி இல்லை. அப்போ மக்களுக்கான பாதுகாப்பை யார் உறுதி செய்வா? அதுவும் நாங்குநேரி அப்படிங்கிற இந்த பெரும்பத்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டியலினத்தவர்கள் வாழ்கிற ஊர். இது கூட பரவாயில்ல. இந்த நம்ம சின்னதுரை அப்படின்னு சொல்லுவோம் நாங்குநேரியில். இது ஏன் நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதிய அடிப்படையோடு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இதே நாங்குநேரியில் தொடர்ந்து இந்த ஜாதிய ரீதியான வன்முறைகள் பயங்கரமாக ஆகிக்கிட்டு 2019 ஒரு நாங்குநேரியில் சேர்ந்த 2 பேர், ஒருத்தர் பட்டியலினத்தவர் ஆண், எம்பிசி பெண் அப்படிங்கிற இந்த இதில் 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதை பிடிக்காத பெண் வீட்டினர் ஆண் வீட்டினர் வெட்டியிருக்காங்க. அதற்கு இவங்க குண்டு போட்டிருக்காங்க. திருப்பி அவங்க ஊருக்குள்ளே புகுந்து வெட்ட வெளியில் எல்லோரும் கழுத்தை வெட்டி தலையை கொண்டு நடு வீதியில் வச்சு இதுமாதிரி பல சம்பவங்கள் நாங்குநேரியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஒரு அசாதாரணமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்குல்ல. நாங்குநேரி மக்களுக்கும் அந்த பட்டியலினத்தவர் மக்களுக்குமே ஒரு அசாதாரண சூழல் நடக்கும்பொழுது அங்கே அவங்களோட பாதுகாப்பை எப்படி உறுதி செஞ்சுக்க, அவங்களுக்காக என்னென்ன விஷயங்கள் முன்னெடுத்தீங்க? இது கூட பரவாயில்ல. 2023 ஒரு விஷயம் நடந்தது, ஞாபகம் இருக்கா? சின்னதுரை அப்படிங்கிற ஒரு நாங்குநேரியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர். அந்த மாணவரை பார்த்திங்கன்னா அவர் கூட படிக்கிற இன்னும் சில மற்ற ஜாதியின ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவரை வீட்டுக்கு வெட்டுறாங்க. இதன் பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விளையாட்டு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால் வெட்டிடுறாங்க.
இதன் பின்னாடியும் ஜாதிங்கிறது அடிப்படை. இதன் பிறகு அந்த பையன் வந்து படிக்கிறான். அந்த பையன் படித்து வந்து 12th எக்ஸாம் எழுதி 469 மார்க் எடுக்கிறான். எடுத்துகிட்டு வந்து அவன் சிஎம் அவர்களை பார்த்துட்டு ஒரு பேட்டி தரான். நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் இதுக்கப்புறம் நல்லா பெரிய ஆள் ஆவேன், என்னை வெட்ட வந்த மக்களும் நல்லா படித்து அவங்களும் நல்லா பெரிய ஆள் ஆகணும், அவங்க நாசமாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பையனை திருப்பி அடுத்த வருஷம் ஏப்ரல் 2025 16ஆம் தேதி போட்டு வெட்டியிருக்கானுங்க 4 பேர் கொண்ட குழு. அந்த வெட்டினவங்கள 2 பேரை பிடிச்சாங்க, 2 பேரை பிடிக்கல. இதன் பின்னாடி ஜாதி அடிப்படையில் இல்லை. இந்த கும்பல் வந்து பார்த்திங்கன்னா பணம் பறிக்கிற கும்பல். இவங்க வந்து ஃபோனை திருடி எல்லாரையும் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட பணம் பறிக்கிற கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை மூடிட்டாங்க. ஆனால் அதனுடைய அடிப்படையிலையும் பார்த்திங்கன்னா ஜாதி தான் இருந்திருக்கக்கூடும். இப்போ நாங்கள் நடந்திருக்கிறதுலையும் என்ன சொல்கிறாங்க, இவங்க குடி போதையில் வந்திருக்காங்க, அங்கே ஒரு டாஸ்மாக் இருக்குது, இது ரெகுலராக இங்கே வந்து போகிறவங்க வந்து குடிச்சிட்டு போகிறவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் இங்கே டாஸ்மாக்கை மூடுங்க, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாஸ்மாக் அப்படிங்கிறது இனி எதற்கு? இந்த சூழ்நிலை நடக்கும்பொழுது அந்த மக்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீதியில் போராடுறாங்க. எத்தனை முறை திமுக தம்பட்டை அடிச்சிருக்கு. நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேட்டு கூட கம்பேர் பண்ணுங்க, நாங்கள் வந்து நார்வே அண்ட் ஸ்காண்டினேவியா அந்தமாரி கண்ட்ரி கூட இருக்கும். ஒரு அடிப்படை செக்யூரிட்டி, அடிப்படை லா அண்ட் ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்ண தெரியாத இந்த ஆட்சி எதற்கு? மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத ஆட்சி எதற்கு? எனக்கு அரசியல் சாசனம் கொடுத்த ரைட் டு லிவ், என்னோடய ரைட் டு மூவ், அதை உறுதி செய்ய முடியாத அரசு ஏன் அரசு? இது மக்களுக்கான அரசாம். உங்களுக்கு 5000 ரூபா தரேன்னா நாங்கள் 2000 ரூபா தரோம். இப்படி வெறும் பணத்தமாக கொடுக்கறது. ஆனால் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய மாட்டேங்க. இந்த பணத்தை இப்படி கொடுத்து டாஸ்மாகில் வாங்கிட வேண்டியது. எதற்கு அவ்வளோ டாஸ்மாக்? இன்றைக்கி 2016 என்ன சொன்னீங்க, நாங்கள் வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டாஸ்மாக் மூடுவோம். இன்றைக்கி டாஸ்மாக் மூலமாக நம்ம எப்படி வருமானத்தை அதிகப்படுத்துறது, அதன் மூலமாக நம்ம எப்படி வருவாய் அதிகப்படுத்துறதுன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வேரூன்றி போயிருக்கு. இன்றைக்கி இந்த போதை கலாச்சாரத்தினால இன்றைக்கி மக்களுடைய பாதுகாப்பு ஒரு மாதிரி சீர்கெட்டுருக்கு. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஜென்ரலாக இப்போ டிஎம்கே ஆட்சியில் வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் போச்சுப்பா இந்த ரவுடிசம் ஆட்சி வந்துருச்சு, இதோட அவ்வளோதான், நம்மளால் ஃப்ரீயாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஐ எம் ஃபீலிங் இட் ரைட் நோ. ஏன்னா இப்போ நம்ம வெளில போகிறோம் அப்படின்னா ஏதோ இப்போ ஒரு 3 ஸ்ட்ரீட் நான் போகிறேன்னா ஒரு 2 டாஸ்மாக் பார்த்துடுறேன். இப்போ எங்கள் வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லெஃப்ட்டு திரும்பி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தால் ஒரு ஒயின் ஷாப், அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு தூரம் போயிட்டு இன்னொரு லெஃப்ட் எடுத்தால் இன்னொரு ஒயின் ஷாப் டாஸ்மாக். அதே அந்த ரோட்லேயே ஒரு 2 டாஸ்மாக் இருக்குது. அப்படி அந்த வழியில் போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கவங்க குடிச்சிட்டு அப்படியே நடு ரோட்டில் போகிறாங்க, அவங்க சண்டை எழுதுகிறாங்க. அப்படி போகும்போது எங்களால் அந்த பாதுகாப்பையும் உணர முடியல. எங்களை பாதுகாப்பாக உணரவே வைக்க மாட்டீங்க. ஏன்னா மனுஷனுடைய அடிப்படையே என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், பாதுகாப்பு. இந்த 4 தானே மனுஷனோட பேசிக்கை. இந்த 4த்தையும் உறுதிப்படுத்த முடியாத அரசு என்ன அரசு? கேட்கலாம், என்னடா உனக்கு என்ன பணமாக தர முடியும் அரசு? இல்லை உனக்கு என்ன இது எல்லாருக்கும் வீடாக கட்டி தர முடியும்? தரணும். ஏன்னா இங்கே இந்தமாரி சூழ்நிலை இருக்குல்ல, ஏற்றத்தாழ்வுன்னு வருதுல்ல, அந்த ஏற்றத்தாழ்வு வரும்போது தான் ஒருத்தனை வந்து அடிக்கணும், அவனை நம்மளோட இதுவாக இருக்கான், அவங்ககிட்ட நம்ம காசு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படி அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த இன்இக்வாலிட்டி தான் பல க்ரைம்ஸுக்கான காரணம். அந்த இன்இக்வாலிட்டி இருக்கும்பொழுது இப்போ இந்த போதை கலாச்சாரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போதை கலாச்சாரம் வரும்போது தன்னுடைய சுயத்தை இழந்து, தன்னுடைய நிதானத்தை இழந்து அவனுக்கு அந்த குற்றத்தை புரியறதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு தைரியம் வந்துடுது. அதுக்கு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஆளுங்கள் இன்றைக்கி வந்து பல இடங்களில் இருக்காங்க. அவங்களோட சொந்த பகையை தீர்த்துக்க இந்தமாதிரி பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலிருந்தவர்களும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் இருந்தும் ஆளுங்களை எடுத்து அவங்கள பயன்படுத்தி அவங்கள வந்து ஜெயிலுக்கு தள்ளி அவங்கள திருப்பி அதே ஒரு விஷயஸ் சைக்கிள்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதேமாரி எங்களோட அடிப்படை சேஃப்டியை உறுதி பண்ணி இந்த அடிப்படை போதையற்ற மாநிலமாக கொண்டு வந்தீங்கனாலே போதுங்க. மக்கள் அவங்கள உயர்த்திப்பாங்க. நீங்கள் வந்து யாருக்கும் வந்து நாங்கள் உங்களுக்கு மாதம் 10,000 ரூபா தரோம், உங்களை நாங்கள் அப்படியே தூக்கி விட்றோன்னு சொல்ல தேவையில்ல. நீங்கள் எங்களோட சேஃப்டியை உறுதி பண்ணுங்கள், லா அண்ட் ஆர்டரை உறுதி பண்ணுங்கள். டிஜிபி எங்கே சார்? இந்த லா அண்ட் ஆர்டரை உறுதிப்படுத்தக்கூடிய டிஜிபி எங்கே? ஒருத்தர் வந்து ஹெல்த் லீவில் போயிடுவார், சரி அவரோட பொறுப்பு இந்த டிஜிபிகிட்ட கொடுத்துருப்பா, இந்த அடிஷ்னல் டிஜிபிகிட்ட கொடுத்துருப்பா. இப்படி தாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 30% போலீஸ் பர்சனல் வந்து மிஸ்ஸிங் இன் த சென்ஸ் கம்மியாக இருக்காங்க. இப்படி 30% கம்மியாக இருக்க போய் தான் இவங்களால் ஒர்க்லோட தாங்க முடியல. ஒர்க்லோட தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமாக கேஸை முடிக்கணும்,
சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்கணும், அதை முடிக்கணும் அப்படின்ட்டு எந்த கேஸையும் உருப்படியாக முடிக்காமல், முழுசாக விசாரித்து முடிக்காமல், அதில் சம்மந்தப்பட்ட நிறைய குற்றவாளிகள் வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வெளியே சுற்றும்போது அவங்களுக்கு என்ன வருது, நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம், நம்மளை தான் உள்ளே பிடிச்சி போட மாட்டாங்கன்னு திருப்பி மேலும் மேலும் தப்பு பண்ண வேண்டியது. ஒரு தடவை தவறாக தப்பு செஞ்சவன் ஹிஸ்ட்ரி ஷீட்டராக மாறுறான். யாருனால? அரசுனால. ஏன்னா அரசுனால சரியாக நிர்வகிக்க முடியல, லா அண்ட் ஆர்டரை உறுதி செய்ய முடியல, போலீஸை நிர்வகிக்க முடியல. சிஎம் சார், எங்கே சார் எங்களோட சேஃப்டி, எங்கே சார் எங்களோட லா அண்ட் ஆர்டர், எங்களோட உரிமை எங்கே சார், எங்களோட அடிப்படை உரிமை சேஃப்டி சார், எங்களோட அடிப்படை உரிமை ரைட் டு லிவ், எங்களோட அடிப்படை உரிமை ரைட் டு மூவ், இதெல்லாம் அரசியல் சாசனம் எங்களுக்கு கொடுத்த உரிமைகள். இதெல்லாம் உறுதி செய்ய வேண்டியது அரசு, உங்களோட கடமை. உங்களோட கடமையிலேருந்து தவறுறீங்க, அப்படியே ஆட்சியில் இருக்கீங்க. இதில் 5 வருஷம் ஆகிடுச்சு, உங்களோட கனவெல்லாம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம், உங்களுக்கு அடுத்த கனவு என்னென்னு வேறு கேள்வி. எங்களோட அடுத்த கனவு என்ன தெரியுமா? எங்களோட சேஃப்டியை உறுதிப்படுத்துங்க, எங்களோட லா அண்ட் ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு டிஜிபியை முதல்ல கொண்டு வாங்க சார், அரசு தேர்வுகளை ஒழுங்காக நடத்துங்க. இவ்வளோ முறைகேடு தான். எவன் சார் லஞ்சம் கொடுத்துட்டு வரவன், ஒரு 50 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு வரவன் எப்படி சார் வந்து எங்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைப்பான்? அவன் 50 லட்ச ரூபா ஊழல் பண்ணிட்டு வரான். இப்போ எங்ககிட்ட ஏதோ ஒரு சர்வீஸ்னா நீ ஒரு 10,000 தந்தால் தான் தரணும் பண்ணுவேன் அப்படின்வான். இவன் இந்த 10,000 ரெடி பண்ணுறதுக்கு அவன் மூலமாக என்ன செய்வான்? அவன் வேலை அவன் ஒரு ஊழல் செய்வான், அவன் ஒரு தப்பு செய்வான். இதுமாரி ஒரு மேலே இருக்க மக்கள் அவங்க வந்து எலெக்ஷனில் செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஊழலை வந்து கடைசி கட்ட மனுஷனோட தொண்டை வரைக்கும் இறங்கியிருக்கு சார். இன்றைக்கி ஊழல் வந்து பார்த்திங்கன்னா it is infested in each and every people in the state. மறைமுகமாக. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறேன், சர்டிஃபிகேட் வாங்கணும், இவனே போய் கேட்டுடுறான், சார் ஃபார்ம் 100 ரூபா, ஃபார்மாலிட்டி எவ்வளோ சார் அப்படின்னு கேட்குறான். இன்றைக்கி எல்லாத்துக்கும் வந்து இந்த ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை ஒழிச்சாலே அரசு நல்லா இயங்கும். முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணுங்க. சம்பாதிக்கணும்னு வரவன் எப்படிங்க உங்களுக்கு ஆட்சி சரியாக தருவான்? சம்பாதிக்கணும்னு அரசியலை வந்து தொழிலாக பார்க்குறவன் இருக்கிற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். அவங்களால நம்மளுக்கு சேஃப்டியை உறுதிப்படுத்த முடியாது, லா அண்ட் ஆர்டரை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியாது. போதை வந்து அத்தனை பேருடைய உயிரை வாங்கிட்டு இருக்குங்க. நேரடியாக போதை வந்து ஒருத்தருடைய ஹெல்த்தை பாதிக்குதுன்னா இன்னொருத்தனுடைய சேஃப்டியை பாதிக்குது. போதை ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஹெல்த்தை பாதிக்கிற வரைக்கும் அதை பற்றி யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது சமுதாயத்தின் பாதுகாப்பை கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்குதுன்னா அதை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டும். போதை இல்லா தமிழகம் உருவாக வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த கட்சியில் வந்து நாங்கள் காசை எடுத்துக்கிறோம், நாங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்லாம் யாருமே சொல்லாதீங்க. அவன் கொடுக்குறான்லாம் அந்த காசு, அந்த ஒரு காசை வந்து பார்த்திங்கன்னா இந்த போதையினால் அழிஞ்ச தமிழக மக்கள் இருக்காங்க இல்லையா, டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவங்களோட அழுகுறலை வந்து அந்த காசு உங்களுக்கு வந்து கொடுக்கும். அது வந்து பாவப்பட்ட பணம். அந்த பாவப்பட்ட பணம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் தான் அவனுக்கு ஒரு பயம் வரும். இந்த வாட்டி நம்மளோட முதல் விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை வந்து பணத்துக்காக விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருங்க. அப்படி இருந்தால் மட்டுமே நம்மளால் இந்த மாநிலத்தில் சேஃபாக இருக்க முடியும், நம்மளால் இந்த மாவட்டத்தில் சேஃபாக இருக்க முடியும். நம்மளோட லா அண்ட் ஆர்டரை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எங்கெங்க டிஜிபி? இதில் வந்து நாங்கள் வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் மக்களே. ஒன்றுமே சொல்ல முடியாது மக்களே. ஆட்சி மாற்றம் மட்டுமே நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். ஏன்னா இந்த ஆட்சியினால் எதையுமே உருப்படியாக செய்ய முடியல. ஆஃபீஸர்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல, ஒரு நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்த முடியல. சவுக்கு சங்கரை அடக்க நினைக்கிற நீங்கள் அந்த எஃபர்ட்டை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல கொடுங்க. டாஸ்மாகை எப்படி லாபகரமாக நடத்துறதுன்னு இருக்குது. நீங்கள் ஒரு அரசு நிறுவனத்தை தொடங்குங்க. கடைசியாக தமிழக அரசு நிறுவனம் தொடங்கி எத்தனை நாள் ஆச்சு? டிட்கோ நாங்கள் வந்து விவசாய நிலத்தை எடுத்து தான் ஏர்போர்ட் கட்டுவோம். ஏன் மற்ற இடம்லாம் எதுவும் கிடைக்கலையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து நீர்நிலைகள். இதுமாரி தொடர்ந்து மக்களுக்கான அநீதியை மட்டுமே இழைச்சிக்கிட்டு இருக்க இந்த அரசு சீக்கிரமே அனுபவிக்கும். நன்றி, வணக்கம்.